இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாங்க, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. உங்கள்கிட்ட என்ன ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க? கிருபை கொடுத்துருப்பாங்க, தாளந்து கொடுத்துருப்பாங்க, வரங்களினால் உங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? அலங்கரிச்சிருப்பாங்க. அதில் அதை என்ன செஞ்சணுமா? காத்து கொண்டு இருக்கிறோமோ. வீணான பேச்சுக்கு உங்களை இடம் கொடுத்துடவே கூடாதான். ஏசப்பா சொல்றாங்க, உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன பொறுப்பு? இப்போ நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், ஏதாவது ஒரு காரியம் நீங்க செஞ்சு கொண்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். நீங்க என்ன இடத்துல எப்படி இருக்கீங்களோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை அழகா காத்து கொண்டு ஞானமா இருக்கணுமே தவிர வீண் பேச்சுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களை இடம் கொடுத்துடவே கூடாது. நீ செல்லவங்க என்ன பண்ணு, எப்படி பேசுவாங்களா? ஞானம் என்று பொய்யாய் பேசுவாங்க. செல்லவங்க பேசுறது ஞானமா இருக்கும், ஞானமா பேசுற மாதிரி தெரியும். ஆனா அவங்க வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். ஆனா அதுக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா விலகி இருக்கணும். அதான் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ஞானமா இருக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். எங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஏசப்பா அழகாக நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தராங்க. அதன்படி நம்ம வாழும்போது ஏசப்பா நமக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க. ஞானமா இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில்